தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி அப்படின்னாலே எல்லாரோட நினைவுக்கும் முதல்ல வர விஷயம் வண்ண கோலங்கள் தான். அதிகாலையில எழுந்து போடக்கூடிய இந்த கோலங்களுக்கு பின்னாடி ஆன்மீகம், அறிவியல் இப்படி நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. இன்றைய தொகுப்புல மார்கழி கோலங்கள் பத்தின சுவாரஸ்ய தகவல்களை தான் பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு திங் கோலம் போடுறதுங்கிறது பூச்சிகளுக்கெல்லாம் ஒரு உணவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் அரிசி மாவில் தான் கோலம் போடுவோம். கோல மாவு, கல் மாவெல்லாம் கலக்க மாட்டோம். ஒன்று அது. ரெண்டாவது, காலங்காத்தால் எழுந்துக்கிறதுனால இந்த ஓசோன் லேயர்னோட எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. மூணாவது, கோலத்தை குனிஞ்சு நிமிந்து போடும்போது உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் ஆகுது. நாலாவது, பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது கோலம். கோலம் போட்டானா பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவார். பெருமாள் சந்தோஷப்பட்டானா நம்மளுக்கும் சந்தோஷம் வரும். இது ஒரு கோவிலோட கைங்கரியமாக நினச்சி நாங்கள் எல்லோரும் கோலம் போடுறோம். நம்ம போட்டால் மகாலட்சுமி நம்ம சாமி நம்ம வீட்டுக்கு வரும். காலையிலேருந்து விளக்கேற்றி கோலம் போட்டு பூ போட்டு வச்சா நம்ம சாமி நம்ம வீட்டுக்கு வரும். அது எப்பயுமே அது செய்யணும். மார்கழி மாதம் வரைக்கும் அது செஞ்சு அவர் ரொம்ப நல்லது. காலையில் கோலம் போடுறாங்கன்னா அவங்க ஒரு லக்ஷ்மி மாரி காலையில் மார்கழி மாதத்தில் பீட நாள், அந்த பீட நாள் கழிக்கிறதுக்கு அந்த கோலம் போட்டி, அந்த கோலம் போட்டு மங்களகரமாக இருக்கிறதுக்கு ஒரு அழகு இது பண்ணுறாங்க. மற்ற ஒரு மார்கழின்றது ஒரு விசேஷம். கை இழையெல்லாம் போடும்போது அழகாக கை நல்லா ஃபிங்கர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய எக்ஸசைஸாக இருக்கும். அதுவும் எக்ஸசைஸும் இருக்குது, உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் ஆத்மாக்கும் ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இங்கே காலையில் வாசை தொளிச்சு சாணம் மூழ்கி, அப்போல்லாம் உள்ள சாணம் ரொம்ப வாசனையாக இருக்கும், கிருமி நாசினியாக செயல்பட்டது. இப்போ பேப்பர் அது இதுன்னு சாப்பிட்றதுனால அது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுன்னு தோன்றுறது. இங்கே கோலம் போடுறது, பூசணி பூ வைக்கிறது அதெல்லாம் நடைமுறையில் இருந்தது. இப்போ குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. மார்கழி மாதங்கிறது பெருமாளுக்கு உகந்த மாதம். அது காலங்கத்தால் நம்மளுக்கு ஒரு வருஷம் இருக்க மாதிரி தேவர்களுக்கு அது ஒரு நாள். அது அவங்களுக்கு நம்ம மார்கழி மாதங்கிறது அவங்களுக்கு காலங்கத்தால். அந்த காலங்கத்தாலங்கிறதுனால நம்ம காலங்கத்தால் இருக்கும்போது ஃபஸ்ட்டு திங் கண்ணுக்கு இருட்டு லேசாக இயற்கையோடு பழகி அதுக்கப்புறமா சூரிய வெளிச்சம் வரும்போது கண்ணினோட அந்த ஒளி நான் கிராஜுவலாக கிடைக்கிறதுனால கண்ணுக்கு நல்ல பிரகாசம் கிடைக்கும். கண்ணில் ஒன்றும் நோய் வராது, கண்ணு நன்னா தெரியும். நல்லா விசேஷமாக மார்கழி தான். நல்லா பெரிய கோலம் போட்டு சாணி கரைச்சி தெளித்து அங்கே பூ வச்சு அழகு பார்ப்போம். நல்லதுமா. அது குனிஞ்சு நிமிந்து போட்டால் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். போட்டதை நான் அதை போட்டு வரம்பு 2 இடத்துல, அது ஒன்று 2 இடத்துல போடுவோம் கோலம். மார்கழி மாதம் முன்ன மாதிரி இப்போ கோலம் போடுறதில்ல. ஏன்னா மக்கள் வெளியில் வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க கோலம் போடையில் செயினை எல்லாம் பறிச்சுட்டு போயிடுறதுனால அந்த ஒரு பயத்தினாலே இப்போ எல்லாமே நிறைய ஆளுங்களை வச்சுட்டே போடுறாங்க. அந்த மாதிரி கலர் கோலமெல்லாம் இப்போ போடுறதே கிடையாது. ரெண்டாவது, எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு வர்றதுனால காலையில் எந்திரிக்கிறது இப்போ அப்போ மாதிரி இப்போ கிடையாது. எல்லாமே காலையில் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் போடுறாங்க. கோலம் போடுறது ரொம்ப இப்போ எல்லாமே ஃப்ளாட் அங்கேயே வெளியே போட்டுடுறாங்க. ஆனால் வியாபாரம் இதுவாகுது. ஆனால் ஃப்ளாட் வெளியே வாசல்லே போட்டுடுறாங்கனால வெளில போன யாருமே வரமாட்டேன்றாங்க. 90% அப்படி தான் இருக்குது. முன்னாடியோட இப்போ கொஞ்சம் இதுதான் கம்மி தான் வியாபாரம். எல்லாமே இப்போ ஆன்லைன் அது இதுன்னு வர்றதுனால அந்த பசங்க இந்த நேச்சர் மறந்துட்டாங்க. வெளில கோலம் போடணும் அது போடணுன்ட்டு ஏந்துக்கிறதே 12 மணிக்கு எழுந்துக்கிறாங்க, 11 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. அந்த கோயிலில் வளம் ஒரு தீபம் போட்டு அது பாசிட்டிவாக மார்னிங் ஆரம்பிக்கிறதே ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் 30 நாளும் விளக்கு போட்டுட்டு என்னால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கேன். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமாளே நெடியானே வேங்கடவா நின் கோயிலில் வாசலில் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உண்ணும் பவளவாய் காண்பேனே.
வாழ்க்கை முறை காரணமாக மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்து கோலம் போடக்கூடிய வழக்கம் நகரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வர்றத நம்மளால பார்க்க முடியுது. என்னதான் காலம் மாறினாலும் மார்கழி கோலத்தோடைய மகத்துவமும் நன்மையும் என்றுமே மாறாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் பத்மபிரியா.